நேத்து நடந்த சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி மேட்ச் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல நடந்த சின்ன பிரச்சனை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நேத்து அந்த ஓவர் வந்து ரொமாரியோ செப்பர்ட் போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இந்த ஓவர போடும்போது ரொமாரியோ போடக்குள்ள மிஸ்ஸிங் லெக் ஸ்டம்பா தான் இருந்துச்சு. நான் மேட்ச் பார்த்த வரைக்கும் மிஸ்ஸிங் லெக் ஸ்டம்பா தான் இருந்துச்சு. அது இல்லாம அம்பயர் அவுட் குடுத்துட்டாரு. ஓகேவா? நான் அம்பயர் அவுட் குடுத்தது தப்பு. ஏன்னா பச்சையா தெரியுது அது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்ன்னு. அது அவுட் ஆஃப் தி லெக் ஸ்டம்ப்ன்னு தெரியுது. நல்லாவே தெரியுது. எனக்கே தெரிஞ்சு அம்பயருக்கு என்ன கண்ணா தெரியுது அவருக்கு. அது இல்லாம டெக்னிக்கல் இஷ்யூவாம். என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு நான் கேட்கிறேன். சரியா? டிஆர்எஸ் டைம் போடல. மத்த மேட்ச்சுக்கெல்லாம் போடாலும். ஏன் இந்த டைம் மேட்ச்சுக்கு போடல. அது என்ன டெக்னிக்கல் கோளாறா? அதுக்கு ஜடேஜாவும் பிராவிஸும் கேட்கறது அவங்களோட தப்பு இல்ல அது. என்ன பொறுத்தவரைக்கும் அது அவங்களோட தப்பே இல்ல. ஏன்னா வந்து டைமர் வந்து ஸ்க்ரீன்ல படல. அவங்க நெனச்சிருக்கலாம், இது நாட் அவுட்ன்னு நெனச்சிருக்கலாம். அம்பயர் அவுட் குடுத்தா நாட் அவுட் நாட் அவுட்ன்னு காட்டியிருக்கலாம்னு அவங்க ஓடிட்டாங்க 2 ரன். அதனால அப்படி நெனச்சிருக்கலாம். இதே மாரி தான் எம்ஐ வெஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து நம்ம ரோஹித் சர்மா கேட்பாரு 15 செகண்ட் முடிஞ்ச பிறகு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க அம்பயர்? அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன கதை? அதே மாரி தான் மிஸ்ஸிங் அதுலயும் மிஸ்ஸிங் லெக்ஸ் டைம் அந்த பால் வந்து சைடுல இருக்கும். அது அம்பயர் ஸ்கால்ல அவுட் நாட் அவுட்ன்னு குடுத்துருவானே. என்ன மாரிலாம் காட்டுறீங்களாடா? அதே மாரி தான் அதுக்கு முன்னுக்கு எஸ்ஆர்எச் மேட்ச் எம்ஐ மேட்ச்ல கீப்பர் கிளவுஸ் வந்து முன்னுக்கு இருந்துச்சாம். என்ன என்ன மயிரு கதையில காய்க்கிறீங்க? என்ன மயிரு கதை? கீப்பர் கிளவுஸ் முன்னுக்கு இருந்து அது வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டம்பிங் பண்ணாதான் அது அவுட் நாட் அவுட். அதுவே கேட்ச் பிடிச்சா அந்த விக்கெட் கீப்பருக்கும் கேட்சுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு சுத்தமா தெரியல. அது என்ன சம்பந்தம் எனக்கே சத்தியமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தான் அந்த மேட்ச்ல வந்து இன்னொரு மேட்ச்ல வந்து நம்மட ஸ்டாக் வந்து ஒரு ஓவர் போடுவார்ப்புல. சூப்பர் ஓவர் ஞாபகம் இல்ல. ஒரு ஓவர் போடுவார்ப்புல. கால் வந்து அந்த கோர்ட்டுக்கு வெளியே இருக்கும். சரி, அதே தான் அவங்க டீமான யாரு நம்மட புத்தூர் செஞ்சாப்புல. புத்தூர்ன்னு நினைக்கிறேன். அவன் தான் செஞ்சாப்புல. கால் வந்து வெளியவே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புத்தூர மேட்ச்ல எடுத்துட்டே வரல எம்ஏ. அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் அந்த கன்டென்ட் வந்தப்புறம் மும்பை வந்து புத்தூர மேட்ச்சுக்கு எடுத்துட்டே வரல. நீங்க வேணா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ தோணுது, வொர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் இஸ் எவர். 2023ல இருந்து இந்த 2025 மட்டும் இந்த ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டும் சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. இந்த இம்பாக்ட் டெஸ்ட்டுக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து தூக்கணும். எல்லாமே பெட்டிங்க்கு சாதகமாக போறதால பவுலர்ஸுக்கு இடமில்லாம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு நல்லா 10 ரன் பால் போட்டாரு. கடைசியா ரொமாரியோ செப்பர்ட் அவர் தடுக்க முடியல. அவரு நல்லா தான் அடிச்சார். அது குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் நல்லா அடிச்சான். அதே மாதிரி 10 ரன்னே நல்லா பால் போடுறதாப்புல. ஏன்னா 10 ரன்னால தான் அந்த 100 எப்படி கேட்டிங்கன்னா 17வது ஓவரில் 150 ரன் மட்டும் தான் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த 2 ஓவரில் கிட்டத்தட்ட 40-50 ரன் வந்து குமிஞ்சிட்டு. அதால தான் 200 ப்ளஸ் டார்கெட்டே வந்துச்சு. இல்லாட்டி சிஎஸ்கே நேரத்துக்கு வெற்றி இருக்கும். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒஸ்ட் அம்பையர்ஸ் டிசிஷனை பார்த்து உங்களுக்கு கடுப்பாச்சா இல்லையா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பா.